தனியரசு ஒரு வரியில நிறைவு, ஒரே வரி. இல்ல இப்ப பொன்முடிசன் ஐயா சொல்றாங்க, இப்ப இந்த இடைத்தேர்தலில் நீங்க அத்துமீறல் எல்லாம் பார்க்கத்தானே போறீங்க. அப்படின்னா நீங்க ஒரு பிரதான எதிர்கட்சி, நாட்டுல நடக்கிற இடைத்தேர்தலில் நடக்கிற அத்துமீறல்கள் அல்லது அப்படி வரக்கூடும் என்று யூகிக்கிற நீங்கள் களத்தில் நின்று அத்துமீறலை சுட்டிக்காட்டி மக்களை ஜனநாயகப்படுத்தி ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பை இழந்துகிட்டு நீங்களே பயந்து ஓடிட்டீங்கன்னா மக்கள் என்ன செய்வாங்க? இப்ப உங்களை எதுக்கு எதிர்கட்சி தலைவரை உட்கார வச்சிருக்கு? 66 சட்டமன்ற உறுப்பினரை கொடுத்து எடப்பாடியை எதிர்கட்சி தலைவரை அமர வச்சது எதுக்கு? நீங்க விலை தப்பிச்சு போறதுக்கா? எங்கேயோ பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று களத்துல நின்று அவங்க ஜனநாயகத்துக்கு ஆதரவா போராடுறாங்க. அவருடைய விதிமீறலுக்கு எல்லாம் அவங்க 5 பாமக வெளியேறலையே, இந்தியா கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பின்வாங்கல, நாம் தமிழர் பின்வாங்கல. அப்படின்னா நீங்க எடப்பாடி பின்வாங்குறீங்கன்னா அப்ப எடப்பாடி எதுக்கு எதிர்த்து தகராறு தேவை? எதுக்கு கட்சி எதுக்கு நடத்துறீங்க? அதனால பொன்முடிசன் எடப்பாடி கிட்ட சொல்லி நிக்க சொல்லலாம். சுமன் செய்யாவும் ஒரு வாய்ப்பு கொடுத்து. நன்றி நன்றி திரு தனியரசு. இன்றைய தலைப்பை ஒட்டிய யூடியூப் போல் முடிவுகளை பார்க்கலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாமகவை வெற்றி பெற வைக்கவே அதிமுக போட்டியிடவில்லை என்ற ப. சிதம்பரத்தின் கருத்து உண்மையா, உள்நோக்கம் கொண்டதா அப்படிங்கிற பார்வையை நம்ம யூடியூப் போல்ல முன் வச்சிருந்தோம். அதற்கான முடிவுகளை பார்க்கலாம். இது உண்மை என 78% பேரும், உள்நோக்கம் கொண்டது என 22% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவை வெற்றி பெற வைக்கவே அதிமுக போட்டியிடவில்லை என்ற ப. சிதம்பரத்தின் கருத்து உண்மை என 78% பேரும், உள்நோக்கம் என 22% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த 30,000 நேயர்களுக்கு நன்றி. இந்த அமர்வில் பங்கேற்ற கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் ஐவரின் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. இது சொல்லதிகாரம், உண்மையின் முகம், உங்களின் குரல்.